ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் எந்த ஒரு ஆப்புமே இல்லைனா நம்ம ஃபோன் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எல்லா ஆப்பையும் நம்ம எப்படி மறைய வைக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா ஃபோன் வாங்கும் போதாவது க்ரோம், கேலரி இந்த மாதிரி யூடியூப் சொல்லிட்டு நமக்கு ஒரு சில ஆப்ஸ் தான் இருக்கும். ஆனால் நாம் இன்றைக்கி பண்ண போகிற ஒரு ட்ரிக் மூலயமா எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் நம்ம ஃபோனே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்க போது. ஸோ அதை நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் பெல் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் தேவைப்படுது. இந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா பிளாங்க் லான்ச்சர். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ஆப் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு பிளாங்க் ஆகிடும். மற்றபடி நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, எந்த ஒரு செட்டிங் எதுவும் நம்ம சேஞ்செலாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம உள்ளே போனோடனே நமக்கு நம்ம என்ன தான் ஸ்வைப் பண்ணோம் நம்ம என்ன தான் ஸ்வைப் பண்ணாலும் சரி, நமக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ இப்படியே நம்ம ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவங்க என்ன தான் ஸ்வைப் பண்ணாலும் நமக்கு வரவே வராது, எந்த ஒரு ஆப்பும் பார்த்தீங்கன்னா காட்டாது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய என்னென்ன ஆப்லாம் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு சைடில் லெஃப்ட் சைடில் நமக்கு ஒரு சில பேருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும், ஒரு சில பேருக்கு ரைட் சைடில் பார்த்தா ஒரு சில ஃபோன்ஸில் இருக்கும். ஸோ அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்க்ரீன் பண்ணால் டிவைட் ஆகும். அப்படி டிவைட் ஆகணும்னா நீங்கள் டபுள் டேப் பண்ணுங்கள். அதையே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்க்ரீன் போவீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுவீங்க. ஸோ இது மூலமாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளாங்க் லான்ச்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியும். ஸோ இந்த ஆப் மூலமாக நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று மற்றவங்ககிட்ட நீங்கள் ஃபோனை கொடுக்க மாட்டீங்க, இல்லை அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை மற்றவங்க யூஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னும் போது மற்றவங்க யாராவது உங்ககிட்ட ஃபோனை கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த பிளாங்க் லான்ச்சர் சொல்லிட்டு இந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு கொடுத்துருங்க. ஸோ அவங்களும் பார்த்தா மேலே கீழே சொல்லிட்டு தள்ளி பார்ப்பாங்க. அவங்களும் மற்றபடி அவங்களால எந்த ஒரு ஆப்புக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா போக முடியாது. ஸோ அவங்களும் தள்ளி பார்த்துட்டு உங்கள் ஃபோனில் எந்த ஒரு ஆப்புமே இல்லையான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம அவங்கள ஒரு ப்ராங்க் பண்ணுற மாதிரி தான் இது. இதுவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்தா லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அது பள்ளி ஷேர் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா பட்டனில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அது பண்ண பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.